குறள் எண் 46. அறத்தாற்றின் இல்வாழ்க்கை ஆற்றின் புறத்தாற்றில் போவைப் பெறுவ எவன். குறள் விளக்கம். தர்ம நெறி தவறாமல் மனைவி மக்களோடு இல்வாழ்க்கை நடத்தினாள் ஒருவன் துறவறத்துக்குப் போய் அடையக்கூடிய நன்மை என்ன இருக்கிறது? ஒன்றுமில்லை. அந்த குடும்பத்தின் இளைய மகன் சம்பத் தன் பெற்றோரிடம் நான் வனம் சென்று தவமிருந்து 1 வருடம் கழித்து வருகிறேன் என்று கூறினான். இதைக் கேட்ட பெற்றோர் சற்று திடுக்கிட்டனர். சம்பத், எதற்காக நீ தவம் செய்ய விரும்புகிறாய் என்று சம்பத்தின் தந்தை கேட்டார். தவம் செய்தால்தான் எனக்கு நிறைய நன்மை கிடைக்கும், என் வாழ்வும் சிறப்பாக இருக்கும் என்று கூறினான் சம்பத். இதைக் கேட்ட சம்பத்தின் தாய், தவத்தில் கிடைக்கும் நன்மையை விட உன் அண்ணன் போல் அறத்துடன் குடும்ப வாழ்க்கை நடத்துவதில்தான் நன்மை அதிகமாக கிடைக்கும் என்று கூறினாள். உனக்கு கூடிய சீக்கிரம் நல்ல வேலை கிடைத்துவிடும், பின் திருமணம் நடக்கும். அதற்குப் பின் நீ அறத்துடன் இல்லற வாழ்வு நடத்து, உன் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் என்றார் அப்பா. இதைக் கேட்ட சம்பத் மனம் தெளிவு பெற்றான்.